உம்மை பின்பற்றி வந்த சீடர்களோடு அன்போடு பேசிய நல்ல போதுகிறே, இந்த காலை வேளையிலுமாய் உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆர்வத்தோடும் ஆவலோடும் வாஞ்சையோடும் வந்திருக்கின்ற எங்கள் உள்ளங்களை கர்த்தரை சந்திப்பதாக இந்த வார்த்தைகளின் வாயிலாக மீண்டுமாக எங்களோடு நீர் பேசியல்ல நாங்கள் காத்திருக்கின்றோம். வாருமையா போதகரே என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். வந்து எம்மிடம் தங்கும் போதி தருளும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்காணும். இயேசுவின் வழியாக விண்ணப்பிக்கின்றோம் தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலுமாய் யாவரையும் அவருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின் பிரகாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பினை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். பிள்ளைகளை என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார், உடன் ஊழியர்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார், அவருடைய சீடர்களாக நம்மை அழைத்திருக்கின்றார், கிறிஸ்துவுக்காக உக்ரானக்காரர்களாக நம்மை அழைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த நாளிலுமாய் கூட நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்க அழைப்பு. Ambassadors for Christ. People of God as ambassadors for Christ. இறை மக்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்க அழைப்பு. ஒருவேளை அம்பாசிடர் என்று சொல்லி நிச்சயமா ஸ்தானாதிபதிகள் சொன்னா எத்தனை பேருக்கு புரியும் தெரியல இல்லைங்களா? அம்பாசிடர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? ஆமா. ஜெனரலா நம்ம பார்க்கறப்போ ஒரு அம்பாசிடருடைய அவருடைய பணி என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி ஓரளவுக்கு நாம் நிச்சயமாகவே அறிந்திருக்கின்றோம். ஒரு நாட்டில் அம்பாசிடர் மற்றொரு நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு அவர்களிருந்து நம்முடைய நாட்டிற்காக அவர்கள் நம்முடைய நாட்டின் இன்ட்ரெஸ்டுக்காக முன்னேற்றத்திற்காக பேசுவார்கள், உறவுகளை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டு வருவார்கள், நம்முடைய கலாச்சாரத்தின் முன்னேற்றத்திற்காக பல ஃபாரின் கண்ட்ரீஸோடு இணைந்து அவர்கள் செயல்படுவார்கள். இவ்விதமாக பில்டிங் அப் ரிலேஷன்ஷிப். அது மாத்திரமல்லாமல் ஒரு தேசத்தின் டிப்ளமாட் அல்லது அம்பாசிடர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தேசத்தை உலக அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் அவர்கள் ரெப்ரசன்ட் செய்வார்கள், பிரதிநிதிகளாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுதான் ஒரு ஜெனரலாக ஒரு அம்பாசிடருடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஒரு இந்தியன் அம்பாசிடர் மற்ற தேசத்திற்கு நாட்டிற்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இந்திய கலாச்சாரத்தை நம் மத்தியில் இருக்கின்ற அநேக பழக்க வழக்கங்கள் இப்படியாக அவர்களை எடுத்து மற்ற தேசத்திற்கும் அவர்கள் சென்று அதை அவர்கள் பிரசித்தி செய்வார்கள். தேசத்தின் முன்னேற்றத்திற்காக பலவிதமான அவர்கள் காரியங்களில் ஈடுபடுவார்கள், மற்ற தேசங்களோடு இணைந்து செயல்படுவார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இந்திய தேசத்தின் பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவ். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இத்தனை ஆண்டு காலங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புவார்கள், ரெப்ரசன்ட் டிப்ளமாட். அந்த ஆண்டு காலங்கள் முடிந்த பிறகு அவர்கள் மீண்டுமாக நம்முடைய தேசத்திற்கு வந்து விடுவார்கள், ஒரு டென்யூர். அவ்விதமாக அவர்கள் சென்று நம்முடைய தேசத்தை அங்கு பிரதிநிதிகளாக இருந்து செய்ய வேண்டிய செயல்களை நிறைவேற்றி அவர்கள் திரும்புவார்கள். வேறு எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது. இந்திய அம்பாசிடர் எழுதுகின்ற பொழுது இந்திய நாட்டிற்குரிய முன்னேற்றத்திற்குரிய காரியங்களிலும் இந்திய பிரைம் மினிஸ்டர் எதை சொல்லுகின்றார்களோ அதை எடுத்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு சென்று அவர்கள் கூறி உறவுகளை அவர்கள் புதுப்பிக்க வேண்டும். பில்டிங் அப் ரிலேஷன்ஷிப், பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப், இன்டர்நேஷனல் லெவலில் இவ்விதமாக ஒரு ஜெனரல் கண்ணோட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அம்பாசிடர் இவ்விதமான பணிகளை பொறுப்புகளை நிறைவேற்ற அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. அந்த ஒரு காரியத்தை மையமாக வைத்து சிறப்பாக பவுலடிகளார் கூறுகின்ற காரியம் நாம் வாசிக்க கேட்டோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்கின்றோம். அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். ஈச் ஒன் ஆஃப் அஸ், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக பிரதிநிதிகளாக ஸ்தானாதிபதிகளாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அம்பாசிடர்ஸ் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது பயன்படுத்துகின்றார். இந்த கொரிந்து திருச்சபையின் பின்னணியை சற்று நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருகின்ற பொழுது, பலவிதமான குழப்பங்களும் தவறான போதனைகளும், அது மாத்திரமல்லாமல் தங்களுக்குள்ளே திருச்சபையில அநேக பிரிவினைகள் இருந்து வந்த ஒரு சூழ்நிலை, மற்ற உலக பொருளாசை, உலக லௌகீகத்திற்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கிறிஸ்துவ விசுவாசிகள், அவர்களுடைய அழைப்பு எத்தனை மேன்மையானது என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகின்ற வண்ணமாக பவுலடிகளார் இந்த ஒரு கடிதத்தை அவர் எழுதுகின்றார். 5ஆம் அதிகாரத்திலே நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகளாக இருக்கின்றோம். We are ambassadors for Christ என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதுகின்றார். அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது ஒரு அம்பாசிடர், ஒரு டிப்ளமேட் அல்லது ஸ்நானாதிபதிக்குரிய அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றும் கூட அவர் தெளிவாக அந்த அதிகாரத்தில் அவர் எழுதுகின்றார். 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பேசி கடந்து போக நான் ஆசிக்கின்றேன். முதலாவதாக, கர்த்தர் இயேசுவுக்கு நாம் ஸ்நானாதிபதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு உயர்வான உன்னதமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இட் இஸ் a higher calling. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் படைத்த இறைவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அது எத்தனை உயர்வான ஒரு அழைப்பாக இருக்கின்றது, உன்னதமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. It is a higher calling given to every child of God. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு அழைப்பு மிகவும் உன்னதமான உயர்வான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடவுளே நம்மை அவ்விதமாக அழைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார்? எல்லாவற்றையும் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த இறைவன், அவருடைய பிரதிநிதிகளாக. நல்ல யோசித்து பாருங்க, ஒரு நேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எத்தனை ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்றவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து, எனக்காக நீங்கள் ஸ்நானாதிபதிகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார் என்றால் அது எத்தனை உயர்வான ஒரு அழைப்பாக இருக்கின்றது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இட் இஸ் a greater calling that we are called into. தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கவனிக்கின்றோம். நம்மை அவருடைய பிரதிநிதிகளாக அல்லது ஸ்நானாதிபதிகளாக அழைக்கின்ற பொழுது நம்மை ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்துகின்றார். ஆங்கிலத்திலே மிகவும் அருமையாக போடப்பட்டிருக்கின்றது, God is appealing to the world through us. உலக மக்களிடத்திலே கடவுள் நம் மூலமாக அவர் அப்பீல் என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அவர் இறங்கி வந்து வேண்டுதல் வேண்டுகின்றார். இறை அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், இறை அரசுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு கருவியாக பாவித்து அவர் அப்பீல் செய்கின்றார். இஸ் ப்ளீடிங் த்ரூ அஸ். ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் அருமையாக இருக்கின்ற. தமிழில் மிகவும் சுருக்கமாக அதை எழுதியிருக்கின்றார்கள். God beseeching through us, God appealing, pleading through us. இந்த உலக மக்களிடத்திலே இறைவன் அவர் மிகவும் இறங்கி வந்தவராக நம்மை கருவியாக பயன்படுத்தி அவர் வேண்டுகின்றார். இறைவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும், இறைவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார் என்று சொன்னால் அது எத்தனை உயர்வான ஒரு காரியமாக இருக்கும். நல்ல யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மை ஸ்நானாதிபதிகளாக அழைத்திருக்கின்ற பொழுது நாம் எத்தனை வாக்கியவான்களாக இருக்கின்றோம்.
It is a very higher calling. நிறைய நேரத்துல நம்ம இதை உணர்றதில்லை. ஏதோ ஒரு சராசரி மனிதனை போல இந்த உலகத்துல வாழ்ந்து முடித்து விடலாம் என்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுதினமும் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட உயர்வான அழைப்பு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் உணர்கின்ற பொழுது நிச்சயமாகவே அது உன்னதமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. அதை நாம் ஏற்று நிறைவேற்றுவேன் என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். எனவே நாம் யாவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. We are not ordinary people. ஒரு தேசத்துடைய அதிபதிகள், பிரதிநிதிகள் எப்படி இருப்பாங்க? மற்ற தேசத்திற்கு போய் நம்முடைய தேசத்தை குறித்து அவர்கள் இந்த பைலாட்ரல் ரிலேஷன் எல்லாம் பில்டப் பண்றப்ப எப்படி இருப்பாங்க? அவங்க பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அவங்க ஸ்டேட்டஸ், ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தோடு அவர்கள் பேசுவார்கள் இல்லைங்களா? ஆனா எல்லாவற்றையும் படைத்த இறைவன் நம்மை அந்த ஒரு அம்பாசிடர் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது நாமும் கூட எத்தனை நம்முடைய உயர்வான ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு சாதாரண மக்களை போல் நாம் இருந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார். உன்னதமான அழைப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹையர் காலிங். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது it is a call for holiness. பரிசுத்தமும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. சர்வத்தை படைத்த இறைவன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே நான் தொடர்ந்து பவுலடிகளார் அதை 2 கொரிந்தியர் 16 அதிகாரம் 3ஆம் வசனம் யாரும் எடுத்து வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாதபடிக்கு படிக்குமா? ஆமா, இந்த ஒரு ஊழியம் உத்தமமான, உயர்வான, உன்னதமான இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எந்த விதத்திலும் இடரல் உண்டாகாதபடிக்கு தெய்வ ஊழியக்காரர்களாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். பவுலடிகளார் தன்னை குறித்ததான ஒரு சாட்சி அவர் இவ்வளவு தெளிவாக அவரால் எழுத முடிந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை எத்தனை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி யோசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு வசனத்தை நீங்களும் நானும் எழுத முடியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஸ்நானாதிபதி என்று சொல்லி என்னுடைய கரங்களில் ஒப்புவித்து இருக்கின்ற ஊழியத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் இடரல் உண்டாகாதபடிக்கு எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் தைரியத்தோடு நம்மால் கூற முடியுமா? As ambassadors for Christ, we are called to lead a life without blemish. குற்றமில்லாத வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். தொடர்ச்சியாக 2 கொரிந்தியர் 5:17 நாம் பார்க்கின்றோம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது புது சிருஷ்டியாக இருக்கின்றார். எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற பொழுது புது ஜீவன் பெற்றவர்களாக புதிய ஒரு சிருஷ்டியாக நாம் மாறுகின்றோம். அந்த புதுமையிலே நாம் பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திற்குள்ளாக நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் நாம் பாடிய பாடல்கள் 2 கீர்த்தனைகளும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அருமையாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த ஆடம்பர ஆராதனையும் போதாது. எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், ட்ரெடிஷன் இருந்தாலும் அது போதாது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்நானாதிபதிகளாக எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் கூட பவுலடிகளார் எழுதுகின்றார், கோணலும் தாறுமாறுமான இந்த சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குற்றமற்றவர்களாகவும் கபடமில்லாதவர்களாகவும் மாயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ரோமர் எழுதுகின்ற பொழுது மீண்டுமாக அவர் கூறுகின்ற ஒரு காரியம், இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த விஷயம் நாம் தரித்து விடாதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவ்வாறு நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக அதே பரிசுத்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகின்றது என்று சொல்லி அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பாக இருக்கின்றது. அவருடைய கிருபை நாம் விருதாவாய் பெறவில்லை. We have not received God's grace in vain. அவருடைய அன்பு நம்மை அந்த அளவிற்கு நெருக்கமாக பிடித்திருக்கின்றது என்று சொல்லி பவுலடிகளார் நன்றியோடு அவர் இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம், அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு பாத்திரவான்களாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலக லௌகிகத்திற்கும் பொருளாசைக்கும் இல்லாத பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கரைக்குறையின்றி வாழும்படியாக அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், உங்கள் காரியங்களில் எல்லாம் அன்போடு நீங்கள் செய்ய கடவீர்கள். தெய்வீக அன்பு. அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக அவர் எழுதுகின்றார், மாயமற்ற அன்பு நிறைந்தவர்களாக. நிறைய நேரத்துல இங்குதான் நாம் தவறுகின்றோம். மேலோட்டமான அன்பு செலுத்துவது மிகவும் சுலபமான ஒரு காரியம். நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், உங்க வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறேன், எல்லாருக்கும் தலை அவங்க சூப்பர் விஷயம் தான். ஆனால் இங்கு போடப்பட்டிருக்கின்ற அன்பு மிகவும் ஆழமான ஒரு அன்பு, மெய்யான ஒரு அன்பு, தெய்வீக அன்பு, மாயமற்ற ஒரு அன்பாக இருக்கின்றது. நிச்சயமாகவே உன் மீது நான் அக்கறை செலுத்துகின்றேன் என்று கூறுகின்ற அளவிற்கு அந்த அன்பு இருக்கின்றது. ஏதோ சும்மா தலையாட்டிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுற அன்பு கிடையாது. ஆழமான ஒரு அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்புதான் சிலுவை வரை சென்றது. தியாகமான ஒரு அன்பை நாம் சிலுவையிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் நீங்களும் நானும் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு ஸ்தானாதிபதி என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் ஜென்டில்னஸ், லவ்விங் கைண்ட்னஸ் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏதோ நான் இந்திய பிரதிநிதியாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி வேலை தேசத்திற்கு அவர்கள் சென்று அவ்விதமாக ஒருவேளை அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் மறுநாளே அனுப்பிவிடுவார்கள். ஆனால் நான் ஒரு குறிக்கோளோடு இந்த தேசத்தின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கின்றேன் என்று அன்போடு அந்த உறவை அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாகவே பல ஆண்டு காலங்கள் பிரதிநிதியாக நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் செயல்பட முடியும். அதே வண்ணமாக தான் நீங்களும் நானும் இறை அரசுக்குரிய பிரதிநிதிகளாக ஸ்தானாதிபதிகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால் தெய்வீக அன்புடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அந்த அப்படிப்பட்ட அன்பு இல்லை என்று சொன்னால் ஏதோ நாம் சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைல் தான், மேலோட்டமான கிறிஸ்துவர்கள் தான். எனவே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்கம் பரிசுத்தமும் மற்றொரு பக்கம் மாயமற்ற அன்பு செலுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக இட் இஸ் a higher calling, இரண்டாவதாக it is a call for holiness, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக இது ஒரு தாழ்மை, பணிவு மிகுந்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது. It is a call with humility, பணிவு மிகுந்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எத்தனை
சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்று சொன்னால் அது தற்பெருமைக்குரிய காரியம் அல்ல. இறைவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, என்னையும் கடவுள் அழைத்திருக்கின்றார், இந்த பொறுப்பை என்னுடைய கரங்களில் தந்திருக்கின்றார், இது நிறைவேற்றுவதிலே நான் உத்தமனாய் செயல்படுவேன், உத்தமமானவனாய் நான் செயல்படுவேன் என்கின்ற அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். With all humility, we are called to fulfill the responsibilities. ஒருவேளை அதே 1 கொரிந்தியர் 10:31 நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் எழுதுகின்றார், நான் அனுதினமும் சாகின்றேன். I am dying on a daily basis. எவ்விதமாக? சரீர பிரகாரமாக அல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நான் செயல்படுகின்ற பொழுது என்னிலே காணப்படுகின்ற சுயத்தை நான் சாகடிக்கின்றேன். I am dying to myself to glorify God. சுய பெருமைக்காக அல்ல நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. நான் செய்கின்ற ஊழியங்கள், நான் செயல்படுத்துகின்ற எல்லா ஒவ்வொரு காரியமும் என்னுடைய சுய பெருமைக்காக அல்ல. என்னுடைய சுயத்தை நான் ஒவ்வொரு நாளும் சாகடித்து என்னுடைய இறைவனுக்கு நான் மகிமை கொடுக்கின்றேன் என்பதுதான் பவுலடிகளாருடைய காரியமாக இருக்கின்றது. I am dying on a daily basis so that my God will be glorified in and through my life. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அதே கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கின்றோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கின்றார். It is not me, but it is Christ who is living in me. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். உயர்வான அழைப்பு நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், உன்னதமான அழைப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். பணிவு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஹியூமிலிட்டி, தற்பெருமை அல்ல. நான் செய்கின்ற செயல்களின் மூலமாக எனக்கு பெருமை, எனக்கு மகிமை என்கின்ற நிலையில் அல்லாமல் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நான் மகிமை சேர்ப்பேன். அதுதான் as a representative. மீண்டுமாக நான் கூறுகின்ற காரியம், ஒரு தேசத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் மற்றொரு தேசத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் தன்னை அங்கு புகழ மாட்டார், மாறாக தன்னுடைய தேசத்திற்குரிய காரியங்களை அங்கு தெரியப்படுத்துவார். அவ்விதமாக அந்த உறவை அவர் உறுதிப்படுத்துவார். ஆல்வேஸ், ஒவ்வொரு நாளும், எல்லா நாட்களும் அவருடைய வேலை இதுதான், டு பில்ட் அப் ரிலேஷன்ஷிப் அண்ட் டு ரெப்ரசன்ட் த நேஷன். ஒரு பிரதிநிதியாக அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது நீங்களும் நானும் கூட கடவுளின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வாழ வேண்டும். எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு. அதை நாம் ஏற்று நிறைவேற்ற தகுதிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. I am reflecting, I am representing Jesus Christ. ஒருவர் மிக அருமையாக கூறுகின்றார், இறையாசிரியர், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழ்வது மாத்திரமே குறிக்கோள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். There is no higher goal but living for Jesus Christ. கிறிஸ்துவுக்காக வாழ்வது மாத்திரமே நம்முடைய குறிக்கோளாக நாம் வைக்க வேண்டும். இவ்விதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏதோ நம்மை அழைத்தவர் நம்மை தனிமையாக விட்டு விடுவதல்ல. It is a calling with higher rewards. It is a calling with higher promises. வாக்குத்தத்தங்களோடு அவர் நம்மை அழைக்கின்றார். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி யோசுவா 1 தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களிலும் அநேக முறை கடவுள், யெகோவாகிய கடவுள் யோசுவாவை அழைக்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற காரியம், நீ பயப்படாமல் திடமனதாக இரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் என்னுடைய சமூகம் உன்னோடு இருக்கும், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வாக்குத்தத்தமாக குறிப்பிடுகின்றார். மோசையோடு இருந்த நான், அதே கர்த்தர் உன்னோடும் நான் இருப்பேன், உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். எத்தனை வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய
ஸ்நானாதிபதிகளாக இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் தொடர்ச்சியாக என்றென்றும் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மோடு இருக்கின்றது. பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் யோசுவாவை அழைத்து அவருக்கு தைரியம் ஊட்டுகின்றார். அதே வண்ணமாக இறைமக்களாகிய நமக்கும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. There is the promise of God's presence with us at all times and in all places when we are true to our calling. உத்தமமாக உன்னதமாக கர்த்தருடைய அழைப்பை ஏற்று நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே அதிகாரத்திலே நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கின்றோம். அதோடு கூட அவர் கூறுகின்ற ஒரு காரியம், என்னுடைய பிரசன்னம் நான் உன்னோடு இருப்பேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய நியாய பிரமாணங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். God is asking us for obedience. கீழ்ப்படிதலை அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கின்றார். உன்னை நான் அழைத்திருக்கின்றேன், உன்னதமான உயர்வான ஒரு அழைப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நான் உன்னோடு இருக்கின்றேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் கீழ்ப்படிதல் மாத்திரமே. 7ஆம் வசனம் துவக்கமாக நாம் பார்க்கின்றோம், என்னுடைய நியாய பிரமாணங்கள் வலது புறமாவது இடது புறமாவது விலகாதபடி அதை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாயில் என்னுடைய நியாய பிரமாணங்கள் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை நீ பயிற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியுமா? எப்பொழுதும் அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய வாயில் அதை விட்டு நான் விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த காரியமும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசுகின்ற பொழுது அது கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே என்கிற நிலையில் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு சித்தமற்ற, கர்த்தருக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் நாம் பேசுகின்ற பொழுது நாம் நிச்சயமாகவே நியாய பிரமாணங்களிலிருந்து நாம் விலகுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கு கர்த்தர் கூறுகின்ற காரியம், நான் உன்னோடு இருப்பேன், எனக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய நியாய பிரமாணங்களை முழுமையாக இரவும் பகலும் அதை நீ தியானித்து உன்னுடைய வாயிலிருந்து அது விலகாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டும். பலன் கொண்டு திறமனதாயிரு என்று சொல்லி மீண்டுமாக அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கூறுகின்றார். நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கின்றார் என்கின்ற வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலான ஒரு உள்ளத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாயில் அவருடைய நியாய பிரமாணங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலிலோ வார்த்தைகளோ நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்கின்ற விருப்பம், சித்தம் கர்த்தருடையது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயர்வான அந்த அழைப்பு பரிசுத்தமான ஒரு அழைப்பு, பணிவான ஒரு அழைப்பு. இவைகளை நாம் ஏற்று நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் கீழ்ப்படிதலான ஒரு உள்ளம். இப்படியாக என்னுடைய ஸ்நானாதிபதிகள் we are ambassadors for Christ என்று சொல்லி கூறுகின்ற பொழுது என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட பொறுப்பை கடவுள் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். As ambassadors, what are we supposed to do? ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை கடவுள் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். As representative of God, we are called to be reconcilers. The ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். கடினமான ஒரு காரியம், அதிக காலம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு காரியம், இயலாமை கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக தான் கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார்.
as peacemakers. ஏசாயா 52:7 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற வண்ணமாக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தை செய்கின்ற உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகின்றார் என்கிற நற்செய்தியை கூறி அறிவிக்கின்ற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எத்தனை அழகாக இருக்கின்றது. சமாதானத்தை கூறி அறிவிக்கின்றவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பிரிவினைகள் பிளவுகள் நிறைந்த சமூகத்திலே சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இறைவனுடைய ஸ்நானாதிபதிகள் என்று சொல்லி உன்னதமான அழைப்பு கர்த்தர் நம்மை பார்த்து கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்குரிய பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஏற்று நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. அந்த ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும், கடினமான காரியமாக இருந்தாலும் கூட அதற்காக நாம் முயற்சி எடுக்க, சமாதானத்தை நிலைநாட்டும்படியாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ற ஸ்நானாதிபதிகளாக அழைக்கப்படுகின்றோம். இந்த காலை வேளையிலுமாய் கூட தனிப்பட்ட நபர்களாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சமாதானத்திற்கு ஏதுவான செயல்களில் நாம் ஈடுபட்டிருக்கின்றேனா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் மட்டுமே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகின்றதா? என்னுடைய வார்த்தைகள் மற்றவரை ஊக்குவிக்கின்ற நிலையில் இருக்கின்றதா? உற்சாகப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றதா? இயேசுவின் அன்பை உலகத்திற்குள் பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? எந்த நிலையிலே நாம் இந்த உயர்வான அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் கொடுத்திருக்கின்ற அழைப்பு as ambassadors for Christ, கிறிஸ்துவுக்காக எவ்விதமாக சுயத்தை நாம் வெறுத்து இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே என்கிற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய உலக வாழ்விலே இருக்கின்ற பொழுது அவர் செய்த ஊழியர்கள் எல்லாவற்றிலும் பலமுறை அவர் கூறுகின்ற ஒரு காரியம், என்னுடைய பிதாவின் மகிமைக்காக என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். அவருடைய வார்த்தைகள், அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என்று சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான மாயமற்ற அன்பு நிறைந்த ஒரு உள்ளம் பெற்றவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக, அவருடைய விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயல்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தபடியாக நாம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணம் செய்வோம். அவ்வகையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.